வணக்கம் மக்களே, இன்னைக்கான குட்டி கதையை கேட்டலாமா? ஒரு பெரிய குரு இருக்கிற அவருக்கு நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு சீடன் ஒரு நாள் குருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். உங்களுக்கு யாரு குரு, யார்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு நீங்க ஞானத்தை பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அதற்கு அந்த குரு சொல்றாரு, எனக்கு எத்தனை பேரு குரு அப்படின்னு எண்ணி சொல்றதுக்கு இன்னைக்கு நாளே பத்தாது, அத்தனை குருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே சீடன் கேட்கிறான், அத்தனை பேர்கிட்டயா நீங்க போய் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துத்தர எல்லாருமே எனக்கு குரு மாதிரி தான். நான் முதன்மையான 3 பேரை பத்தி உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல துவங்குறாரு. முதலாவதா ஒரு திருடன். ஒரு நாள் நான் மடத்துக்கு வர வழி தெரியாம தவறி போயிட்டேன் பக்கத்து கிராமத்திற்கு. அப்போ ஒரு திருடன் ஒரு வீட்டு சுவரேறி குதிக்கிறத பார்த்தேன். அவன் கிட்ட கேட்டேன், நான் வழி தவறி வந்துட்டேன், இங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இரவாயிடுச்சு, இனிமே தங்குறதுக்கு உங்களுக்கு இங்க எங்கேயும் இடம் கிடைக்காது, நீங்க என் வீட்டுல தங்க முடியுமா? ஆனா நான் ஒரு திருடன், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல போய் தங்கினேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 மாதம் அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்குள்ள இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த திருடன் திருட்டுக்கு போயிட்டு வரும் பொழுது அவன் என்னை பார்த்து, நீங்க சாப்பிட்டீங்களா சாமி, நீங்க தியானம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பான். பதிலுக்கு நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், இன்னைக்கு நீ நினைச்ச பொருள் உனக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சாமி, இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இதே மாதிரி 1 மாசமா சொன்னான். ஆனா ஒரு நாள் கூட அவன் திருட்டு பொருளோட வந்ததை நான் பார்க்கவே இல்லை. ஆனாலும் அவன் மனசுல எனக்காவது ஒரு நாள் எனக்குரிய பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடாம அந்த தொழில செஞ்சுக்கிட்டே இருந்தான். இதுதான் எனக்கான முதல் குரு. எனக்கு எப்ப எல்லாம் நான் தியானம் பண்ண பொழுது எனக்கு தேவையான விஷயம் கிடைக்கல அப்படின்னு தியானத்தை கைவிடணும்னு நினைச்சா கூட அந்த திருடனோட ஞாபகம் எனக்கு வந்துடும். நான் விடாம தியானம் பண்ணிதான் இந்த ஞானத்தை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதா ஒரு நாய். ஒரு தடவை ஒரு பாலத்தை கடக்க முயற்சி பண்ணும்பொழுது அங்க ஒரு நாய் தண்ணீர் குடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தது. தண்ணீர் குடிக்கிறதுக்காக போகும்பொழுது அதனுடைய உருவம் அந்த தண்ணீருக்கு அடியில தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே வேற ஏதோ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்து போய் குலைக்க ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணீரை குடிச்சே தீரணும். திருப்பி திருப்பி இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. நாய் பின்னாடி போகுது, அந்த உருவத்தை பார்த்து குலைக்குது, மறுபடியும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக முன்னாடி வருது. இப்படியே திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருந்து ஒரு கட்டத்துல அந்த நாய் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, தன்னுடைய பயத்தை முழுவதுமா விட்டுட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. அப்ப இதுதான் எனக்கு கிடைச்ச 2வது பாடம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துகிட்டே ஒதுங்கி போறதை விட அந்த விஷயத்துக்குள்ள இறங்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துறதுதான் சரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்குதான் புரிஞ்சது. 3வதா ஒரு குழந்தை தான் என்னோட குரு. ஒரு பையன் சர்ச்சுக்கு போறதுக்காக மெழுகுவர்த்திய கையில தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். அப்ப அவங்கிட்ட கேட்டேன், நீ தான் இந்த மெழுகுவர்த்தியை பொருத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன், ஆமா நான் தான் பொருத்தினேன் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த மெழுகுவர்த்திக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா நீ மெழுகுவர்த்தியை பொறுத்துற, உடனே அது எரியுது இல்லையா? அப்போ திடீர்னு ஒரு நேரம் அது அணைஞ்சிருது, திடீர்னு நீ பொருத்தின உடனே வருது, அப்ப அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா நக்கலா கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்னா, மெழுகுவர்த்தியை வேகமா ஊதி அந்த மெழுகுவர்த்தியை அணைச்சிட்டு கேட்குறான், இப்போ இதுல இருந்த வெளிச்சம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்டான். அப்பதான் எனக்கு என் மேல இருந்த கர்வம் போச்சு. ஏன்னா எங்க அந்த வெளிச்சம் போச்சோ அங்க இருந்துதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பதில் சொன்னது என்னுடைய கர்வத்தை அடக்குன மாதிரி இருந்தது. அப்ப எனக்கு தலைகணம் அப்படிங்கிறது போனது அந்த பையனாலதான். இது என்னுடைய முதன்மையான 3 குருக்கள். இது மாதிரி எனக்கு பல குருக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய அனுபவமாகவும், சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நம்மளுடைய குருவாகவும் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பா நமக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும்.